ஜெயக்குமார் பதவிகளை பறிக்கும் எடப்பாடி திடீர் அறிவிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பல முக்கியமான தலைவர்களில் இருந்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி தற்போது செய்திருக்கக்கூடிய விஷயம் அவர்களை அதிர்ச்சியாக வைத்திருக்கிறது அப்படின்னு. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது தான் நிறைய முன்னாள் அமைச்சர்களுக்கு இதுவரைக்கும் பிடிக்காமலே இருந்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு நபர் ஜெயக்குமார் அவர். அதாவது நான் என்னுடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணம் பாஜக தான். 2021 சட்டமன்ற தேர்தலிலும் தோல்விக்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் காரணம் அப்படின்னு சொன்னவர் நமது ஜெயக்குமார் அவர். அப்படிப்பட்ட ஜெயக்குமாருடைய வார்த்தையும் மீறி அவரையும் தாண்டி தற்போது அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராகவும் முதலமைச்சராகவும் ஆவதற்கு ஜெயக்குமார் மிக ஒரு முக்கியமான ஒரு ஆதரவுகளையும் கொடுத்துக் கொண்டிருந்தார். தற்போது ஜெயக்குமார் அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படும். அது மட்டுமல்லாமல் நமது அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அவருடைய மகனை நிறுத்தி தோல்வியை தழுவினார். அது வெற்றி தோல்வி என்பது அரசியலிலே சகஜம் அப்படின்னு இருந்தாலுமே அவர் தோல்வியை கண்டதற்கு பாத்தீங்க அப்படின்னா பாஜக முக்கியமான ஒரு காரணம் என்று சொல்லிக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் நான் கட்சியை இருந்து விலகுவதற்கு கூட தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால் தற்போது எடப்பாடி பழனிசாமி நமது ஜெயக்குமார் அவர்களை ஓரம் கட்டக்கூடிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறார். இதற்கு மேலும் ஜெயக்குமார் அவர்கள் மனம் மாறி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை தராமல் பாஜகவிற்கு எதிராக பேசிக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து கூட அவர் நீக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகி பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜெயக்குமாரை நீக்கினால் அதிமுகவில் அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விழ ஆரம்பித்து விடும் அப்படின்னு கூட. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.